ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, காரக்குழம்பை விட டேஸ்டியான பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சுண்டைக்காயில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. சளிக்கு ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது சூடாக சாதத்தோடு பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டைக்காய் குழம்பு பண்ண சுண்டைக்காயை ஃபஸ்ட்டு தனித்தனியாக அடத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக அடத்து எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இடிக்கல்ல எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டைக்காய் போட்டு தட்டிக்கோங்க. அதில் உள்ள கொஞ்சம் சீடு வெளியே வந்துடும். மொத்த சீடும் வெளியே வராது, கொஞ்சம் சீடு வெளியே வந்துடும். நம்ம இந்த மாதிரி தட்டாமல் போட்டோன்னா முழுசாக இருக்கும்போது, சீடோடு இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமாக அதில் உள்ள சீடு வெளியே வந்திருக்கு. இது இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த தட்டின சுண்டைக்காயை போட்டுக்கோங்க. கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காயை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் ஃப்ரை பண்ண அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வெந்தயம் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே வெந்தயம் சேர்த்திங்கன்னா வெந்தயம் டக்குனு கரிஞ்சு போயிடும், குழம்பு கசப்பாயிரும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும், வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினது இதில் சின்ன சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா கொலையை வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கொலைய வதங்கியாச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இது எல்லாமே வீட்டில் பண்ண மசாலா தான். உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. மசாலாவை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவை வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆகிட்டு இப்போ இதில் வதக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே புளித்தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி தக்காளியும் சேர்த்துருக்கோம், நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன், அதுலேயும் புளிப்பு அதிகமாக இருக்கும். குழம்ப கூட்டிட்டு அதுக்கப்புறமா புளி தேவைப்பட்டுன்னா சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு, காரம், புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும்.
குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு குழம்பு திக்காக வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. குழம்பு வற்றி வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட பச்சை சுண்டக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.